ஏஐ மூலமா மாசம் 9,700 ரூபா சேமிக்கலாம், இல்ல சம்பாரிக்கலாம். எப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் இந்த வீடியோ. ஒரு ரியல் டைம் சினாரியோ தான். அது நம்ம ஊர்ல நடந்த சினாரியோ தான். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நான் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குறேன். மாச கடைசி தேதி 25 நீங்க உங்களுடைய பேங்க் ஆப்பை இல்ல ஜிபேவை ஓபன் பண்ணி பாக்குறீங்க. உங்களுடைய பேலன்ஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. சேலரி வந்தது, தேதி 25 ஆயிடுச்சு. இந்த சேலரிலாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது என்னடா அதிசயம், 1ஆம் தேதி சேலரி வந்தால் 2ஆம் தேதியே காணாமல் போகிற சினாரியோலாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நிறைய பேருக்கு 2ஆம் தேதி இஎம்ஐ போகும், 5ஆம் தேதி இஎம்ஐ போகும், 10ஆம் தேதி இஎம்ஐ போகும், சில பேருக்கு 20ஆம் தேதி கூட இஎம்ஐ வச்சுருப்பாங்க. இந்த சேலஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஏஐ மூலமா மணி சம்பாதிக்கலாம் இல்ல சேமிக்கலாம் உங்க ஃபேமிலிக்குள்ள உங்க சேலரிய வச்சு. புதுசா வேற எதுவும் நான் சைடு ஹஸ்ல்லாம் சொல்லல. வெறும் உங்க சேலரிக்குள்ள இருந்து எப்படி நீங்க இந்த அமௌண்ட்டை சேமிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இப்போ இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஃபேமிலியுமே எக்ஸாக்டா ஒரே சேலரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 95,000 ரூபாய், ரியலா 95,000 ரூபாய் வாங்குற ஒருத்தனுடைய யூஸ் கேஸ் தான் எடுத்து நான் இங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதனால 95,000ன்னு வச்சுக்குவோம். ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது ரெண்டு ஃபேமிலியுமே 95,000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலி 1,20,000 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. இன்னொரு ஃபேமிலி கடனாளியா தான் இருக்காங்க. இன்கம்லாம் இதுக்கு காரணம் கிடையாது, வேற எதுவும் காரணம் கிடையாது. அவேர்னஸ் இல்லாதது தான் காரணம். அந்த அவேர்னஸை தான் நம்ம ஏஐ மூலமா கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்ற ஒரே ஒரு ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட் உங்க ஃபேமிலியினுடைய என்டையர் எக்ஸ்பென்ஸை அனலைஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணி எவ்வளவு அமௌண்ட்டை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிடும். இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிக்கும் கிடையாது. சைடு ஹஸ்ல், நான் ஏற்கனவே சொன்னேன், சைடு ஹஸ்ல் கிடையாது, மேஜிக் கிடையாது. ஒரே ஒரு ஏஐ ப்ராம்ப்ட். நான் திரும்பவும் சொல்றேன், ப்ராம்ப்டிங் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ப்ராம்ப்டிங் தான், டெக்னிக்கலா இருக்கட்டும், நான் டெக்னிக்கலா இருக்கட்டும், செமி டெக்னிக்கலா இருக்கட்டும், ப்ராம்ப்டிங் தான் ஏஐல. அதனால ப்ராம்ப்டிங் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அந்த ப்ராம்ப்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுடைய மாச சம்பளத்தை சேமிக்கலாம், எக்ஸ்ட்ரா சேமிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஓகே, இந்த ரியல் டைம் யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒருத்தர் தான், சங்கர், கோயம்புத்தூர்ல இருக்காரு. எக்ஸ்ட்ரா ஆர்டினரிலாம் அதில் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சரு, 2 குழந்தைகள் இருக்கு, ஹோம் லோன் இருக்கு, ஒரு கார் வச்சிருக்காரு, சின்ன கார் ஒன்று வச்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்காரு. அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 95,000 ரூபா வருது. எக்ஸாக்டா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் இந்தியன் ஃபேமிலி டைப் என்னவோ அந்த டைப் தான். இப்போ ஏஐ உள்ள வருது. ஏஐக்கு முன்னாடி ஏஐக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஏஐக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்கர் அவருடைய எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணதே கிடையாது. எல்லாத்துக்கும் சிம்பிளா பில் பே பண்ணுவாரு, ஃபுட் ஆர்டர் பண்ணுவாரு, சில ஜாமான்கள் ஆன்லைன்ல வாங்குவாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாரு, பெட்ரோல் போடுவாரு. அந்த மாதிரி அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் ஏஐனால இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் அவருக்கு சொன்னேன், இது ஒன்றும் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் பண்ணது தான். அதை தான் நான் அவருக்கு ரிப்பீட் பண்ணேன். அதை அவருடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாரு. சரி, அந்த ப்ராம்ப்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுடைய ஃபோன்லாம் தயவு செய்து செக் பண்ணாதீங்க. செக் பண்ணாம எனக்கு சொல்லுங்க, லாஸ்ட் மந்த் மட்டும் ஃபுட் டெலிவரிக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? சும்மா நீங்களா யோசிங்களேன். ஒரு 5 செகண்ட் கொடுப்போம். 1, 2, 3, 4, 5. யாரெல்லாம் 3,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல 3,000 போடுங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபுட்டுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் வரும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் நிறைய பேரால இதை கரெக்டாக யூகிக்க முடியாது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நம்மளால யூகிக்க முடியாத நிறைய செலவுகளை நம்ம பண்ணுறோம், மிஸ் பண்ணுறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்டை நான் என்னன்றதை உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் அனுப்புகிறேன். இன்கேஸ் உங்களால் ஸ்க்ரீன்ல இருந்து காப்பி பண்ண முடியல அப்படின்னா. ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இன்புட் ப்ராம்ப்ட்ல நம்ம கொடுக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட இன்னொரு வீடியோல, ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ்ல இது பேர் ரோல் ப்ராம்ப்டிங். அதாவது நீ டாக்டரா நினைச்சு டாக்டரா நினைச்சு எனக்கு பதில் சொல்லு, நீ ஒரு மார்க்கெட்டிங் கோச்சா நினைச்சு பதில் சொல்லுன்ற மாதிரி இங்க நம்ம என்ன கேட்கறோம்னா, ஏஐ கிட்ட உன்னை ஒரு ஃபினான்ஸ் கோச்சா, ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் கோச்சா நீ நினைச்சுக்கோ. நினைச்சிட்டு
இதுதான் என்னுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ். என்னுடைய இன்கம் மாச வருமானம் வந்து ரூ. 95,000. என்னுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் இஎம்ஐ ஒரு ரூ. 22,000 போகுது. மளிகை ஜாமானுக்கு ஒரு ரூ. 12,500 கொடுக்குறேன். பாலுக்கு ஒரு ரூ. 2,100 தரேன். இபி பில்லு வந்து ஒரு ரூ. 2,800 கட்டுறேன். அதே மாதிரி பரவாயில்ல, இவர் ஏசி கோயம்புத்தூர்ன்றதுனால கம்மியாக யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சென்னையிலலாம் இபி பில்லு பிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வந்து ஒரு ரூ. 1,000, மொபைல் ரீசார்ஜ் வந்து ஒரு ரூ. 1,200, ஸ்கூல் ஃபீஸ் ஒரு ரூ. 8,000, பெட்ரோல் ஒரு ரூ. 6,500. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் டைனிங் போனீங்கன்னா அதுக்கு ஒரு ரூ. 5,200. ஸ்விக்கி சொமேட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரூ. 3,800. அதுக்கப்புறம் அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி. இங்கே பார்த்துக்கோங்க, அமேசானுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸுக்கு இருக்குது, டிஸ்னி ஹாட்ஸ்டாருக்கு இருக்குது. இது இல்லாமல் ஜிம் மெம்பர்ஷிப்பு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியமு, எஸ்ஐபி, எமர்ஜென்சி சேவிங்ஸ், டெம்பிள் டொனேஷனு, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. ஒன்று கூட விடாதீங்க. நீங்கள் மாதம் என்ன பண்ணீங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏஐ கிட்ட என்ன சொல்கிறோன்னா, இவ்வளோ நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் எனக்கு கேட்டகரைஸ் பண்ணு. இதெல்லாம் எசென்சியல்ஸ், இதெல்லாம் நான் எசென்சியல்ஸ், இதில் எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது, எதெல்லாம் சேவிங்ஸில் வருது, எதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டில் வருதுன்றதை எனக்கு கேட்டகரைஸ் பண்ணிட்டு நீ எனக்கு என்ன பண்ணுன்னா, பர்சன்டேஜ் வைஸாக ஈச் கேட்டகரியை பிரி. அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்ல, இதில் எதெல்லாம் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்து எனக்கு டாப் 10 அன்னெசரி எக்ஸ்பென்சஸை கொடு. அதுக்கப்புறம் என்னுடைய இந்த கரண்ட் லைஃப் ஸ்டைல், இந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, இந்த கரண்ட் லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகாமல் ஆனால் நான் எப்படி மணி சேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லு. எனக்கு ஒரு சிம்பிள் பட்ஜெட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொடு. இதுதான் நான் அந்த ப்ராம்ப்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராம்ப்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். மந்த்லி இன்கம் அதுவே ஒத்துக்கிச்சு 95,000. அது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, கேட்டகரைஸ் பண்ணிடுச்சு. என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்குன்னா, எசென்சியல்ஸ் அவசியமான செலவுகள் 58,100 61%. நான் எசென்சியல்ஸ் 8,200 அவசியம் இல்லாத செலவு. இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 பண்ணியிருக்கோம். சேவிங்ஸ் 3,000 பண்ணியிருக்கோம். என்டர்டைன்மெண்ட் 11,849 பண்ணியிருக்கோம். சேரிட்டி ஒரு 1,000 கொடுத்துருக்கோம். ரிமைனிங் பேலன்ஸ் வந்து ஒரு 7,851 இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ அதுவே நமக்கு சொல்லுது காசு எங்கே போச்சு அப்படின்றத வந்து சொல்லுது. இப்போ ஹோம் லோனில் ஒரு 22,000 கொடுத்துருக்கோம், கிராசரிஸில் இவ்வளோ கொடுத்துருக்கோம், அதுவே அக்செப்ட் பண்ணிக்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது வந்து கரெக்ட், இங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் கேட்டோம் இல்லையா, டாப் 10 எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் நான் எசென்சியல்ஸில் வருது, அன்வான்டாக வந்திருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லுது. இந்த மாதிரி நாமளும் திங்க் பண்ணி இருந்திருக்க மாட்டோம். நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணுற, ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு திங்க் டேங்க் மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நமக்கு வந்து ஆக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்விக்கி சொமேட்டோவில் போய் 3,800 அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, ஒரு மீலு வீட்டில் சமைங்க, வெளியில் வாங்காதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா ஒரு 1,500 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. நல்லது தான், கரெக்ட். இப்போ 4 பேருக்கு பிரியாணி, பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு எக்ஸ்பென்ஸ் 1,500. அதுவே நீங்கள் சிக்கன் வாங்கி, ரைஸ் வாங்கி வீட்டில் குக் பண்ணிங்கன்னா அதில் சேவிங்ஸ் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி 1 or 2 மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ண சொல்லுது. அதுக்கு அடுத்தது, வெளியில் போய் சாப்பிட்றதுல அவங்க 5,200 செலவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் 4 தடவை வெளியில் போய் சாப்பிட்றத 2 தடவையாக குறைங்க அப்படின்னு சொல்லுது. அங்கே ஒரு 2,000 சேவ் ஆகும்னு சொல்லுது. அமேசான் ஷாப்பிங் ஜஸ்ட் லைக் தட். நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம் ஒரு கியூரியாசிட்டியில், ஒரு ஆன்சைட்டியில் நம்ம பாட்டுக்கு போய் ஏதாவது வாங்கிடுறோம். 4,700 போட்டிருந்திருக்காரு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அது வாங்குறத நிறுத்துங்க. அங்கே ஒரு 1,200 வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுற தப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் தான். அது எப்படின்னா, நம்ம ஹோட்டலுக்கு போவோம், சாம்பார் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தட்டில், அதுக்கு ஒரு தோசை வாங்கி சாப்பிடுவோம். வீட்லேயுமே அதை நம்ம பண்ணுவோம். சட்னி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்கு ஒரு தோசை. அந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஓடிடி எக்ஸ்ட்ரா இருக்குது, அதில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்றதுக்காக அதில் போய் மாதத்தில் 2 படத்தை பார்ப்போம். ஸோ இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இவர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் வச்சிருக்காரு, ஏதாவது ஒன்று வச்சுக்கோ ஒரு மாதத்துக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு மாதத்துக்கு மாற்றிக்கோ அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுது. அங்கே ஒரு 700 வந்து சேமிப்பாகும். வீக்கெண்டு மூவிஸ் வந்து எவ்ரி வீக்கெண்டு போகணுன்னு அவசியம் இல்லை, அதை ஸ்கிப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு 1,000 வந்து ஏஐ வந்து உங்களுக்கு சேவ் ஆகும்னு சொல்லுது. அதே மாதிரி ஷாப்பிங் வந்து மாசத்துல அதை வந்து ஒரு ஷாப்பிங்கை வந்து ஸ்கிப் பண்ணினா அதில் ஒரு 1,000 சேமிக்கலாம்னு சொல்லுது. பெட்ரோல் வந்து நீங்கள் வந்து கார் பூலிங் பண்ணுங்க, அங்கே ஒரு அமௌண்ட் சேமிக்கலாம்னு சொல்லுது. மொபைல் ரீசார்ஜ் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் பிளான். நம்ம பிளானை பார்க்குறப்ப நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாப்புலர், ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டு நம்மளை வந்து இழுப்பாங்க.
அப்படிலாம் பண்ணாமல் லோயஸ்ட் பிளான் என்னன்னு பாருங்க. அங்கே ஒரு 200 ரூபா சேமிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி அன்னெசரியா ஏசி ஓட வேணாம். நம்மளாம் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைஃபையை நைட்டு போட்டுட்டு ஃபுல்லாக அது வந்து ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஆக தான் செய்யும். டிவியை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிவியை ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணியிருப்போம், மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டோம். அதே தான் ஏசிக்கு. இந்த மாதிரி பண்ணுறது எல்லாத்தையுமே தவிர்க்க வந்து சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து கிராசரி ஷாப்பிங்கில் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணினோம்னா அங்கே வந்து நமக்கு ஒரு 1000 ரூபா மிச்சம் ஆகும்னு சொல்லுது. ஸோ ஆல் டுகெதர் இந்த 95,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் தெரியாமல் 9,700 ரூபா வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. தெரியாமல் நான் எசென்சியல்ஸில் அன்வான்டாக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இதே ஒரே ஒரு ப்ராம்ப்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட் என்னன்றதையும் சஜஸ்ட் பண்ணுது. எசென்ஷியல்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, ஷாப்பிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, எமர்ஜென்சி சேவிங்ஸுக்கு இப்படி போட்டு வச்சுக்கோ, சேரிட்டிக்கு பஃபர் இப்படி வந்து இதை வந்து பட்ஜெட்டாக வச்சு அந்த பட்ஜெட்டை எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது. நம்ம ஏஐ கிட்ட என்ன சொன்னோம்னா, உன்னை வந்து ஒரு பர்சனல் கோச்சா நினச்சிக்கோ அப்படின்னு தானே சொன்னோம். அதே மாதிரி அது ஒரு பர்சனல் கோச்சா நினச்சிட்டு நமக்கு எல்லா அட்வைஸுமே கொடுக்குது. என்டர்டெயின்மெண்ட்டு, டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கு இதை எல்லாத்தையுமே அதிகமாக இருக்குது, இதை வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. தெளிவாக வந்து நமக்கு வந்து அது வந்து எதுலெல்லாம் வந்து காசு போடணும், எதுலெல்லாம் காசை குறைக்கணும், என்னெல்லாம் வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றணும் அப்படின்றத சொல்லுது. இப்போ குயிக்காக நம்ம இதை டீகோட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக. அப்போ தான் நமக்கு வந்து அதில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து வரும். டீகோடிங்கில் ஸ்டெப் 1 நம்ம பார்த்தோன்னா சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து இங்கே உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணவே இல்லை. அது என்ன பண்ணுச்சுன்னா, இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்மார்ட் அக்கௌண்டன்ட் வந்து உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் ரிசிப்ட்ஸை எடுத்து அதை எல்லாத்தையுமே டேலி பண்ணி உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்குமோ அதை வந்து பண்ணிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்பென்ஸை வந்து குரூப்பாக பண்ணிடுச்சு. அதாவது ஒரு 20 செப்பரேட் எக்ஸ்பென்ஸாக பார்க்காம என்டர்டெயின்மெண்ட்டு, எசென்ஷியல்ஸு, நான் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வந்து ஒரு 6 குரூப்பில் வந்து கொடுத்துருச்சு. அப்போ வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாளைக்கு நமக்கு வந்து ஸ்பெண்டிங்கும் வந்து அது வந்து ஈஸியாக போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் 3 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை அப்படியே நிறுத்தாமல் சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து பண்ண சொல்லுது. அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறப்ப, அதாவது வந்து நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றத 4 தடவை சாப்பிட்றீங்கன்னா 2 தடவை நிறுத்துங்க. அந்த மாதிரி 2 தடவை நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும்ன்றதை நமக்கு வந்து புரிய வைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த பேட்டர்னை வந்து பார்க்குது. அது என்ன பேட்டர்ன் வந்து பார்க்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்விக்கியில் போய் ஒரு தடவை ஆர்டர் பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் அடிக்கடி ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை. அதே மாதிரி அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுறது ஹார்ம்லெஸ். திரும்ப திரும்ப பண்ணால், மூவி போனால், இதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறதுல இருந்து அந்த நான் எசென்ஷியல்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஏஐ வந்து உங்களுக்கு 9,700 ரூபா இந்த கேஸில் சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். எது வந்து டேஞ்சரஸ்? அதாவது ஒரே பர்ச்சேஸ் 5,000 ரூபாய்க்கு வாங்குறது டேஞ்சரஸா, இல்லை 50 பர்ச்சேஸ் 100 ரூபாய்க்கு வாங்குறது டேஞ்சரஸா? இதை யோசிச்சு பாருங்க. எது வந்து நம்மளுடைய பர்ஸை வந்து வீக்காக்கும், காலியாக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய மக்கள் ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்குறது தான் உங்க மைண்ட்ல இருக்குமே தவிர, இந்த மாதிரி 50 ரூபா 100 தடவை வாங்குறது மைண்ட்ல வரவே வராது. ஆனா ஏஐ இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கும், இதையும் பார்த்து உங்களுக்கு பக்காவா எடுத்து கொடுத்துரும். ஸ்டெப் 5 வந்து என்னுடைய ஃபேவரேட் ஒன்று. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏஐ வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசராலாம் இல்லை. ஏன்னா உங்களுடைய பர்சனல் ப்ரையாரிட்டிஸு, ஃபியூச்சர் பிளான்ஸு அது எதுவுமே தெரியாது. ஏஐ என்ன பண்ணுது, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை டேக்ஸ் டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனலாக அது வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்கும். அதை தான் பண்ணுது. இதை பண்ணுறப்பவே எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்குது அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ இப்போ நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னதை ஒரு தடவை நினச்சி பாருங்க. நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன்னா 9,700 ரூபா சேவிங்ஸ் வரும் அப்படின்றத நான் ப்ராமிஸ் பண்ணேன் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே நம்ம ஏர்னிங் எக்ஸ்ட்ரா பண்ணலை, ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸு கொடுக்கல, கிரிப்டோவில் வந்து எதுவுமே நம்ம பை பண்ணலை, எதுவுமே நம்ம பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய பிஹேவியரை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு ஏஐ வந்து ஆர்கனைஸ் பண்ணி சொல்லியிருக்கு. அதில் வந்து 9,700 ரூபா வந்து நம்ம மிச்சப்படுத்தியிருக்கோம். 9,700 ரூபா சாதாரண அமௌண்ட் இல்லைல்ல. வருஷத்துக்கு பார்த்தோம்னா 1,16,000 ரூபா சேவிங்ஸ் ஆகுது இல்லை. அதை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்கு யூஸ் பண்ணலாம், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேமிலி வெக்கேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், லோன் ப்ரீபேமெண்ட் பண்ணலாம். சாய்ஸ் வந்து உங்களோடது. பட் ஆனால் சேமிப்புன்றது நடக்குது இல்லையா?
ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி தனியா உலகத்த மாத்தாது. யாரு டெக்னாலஜிய ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களோ, அவங்களால மட்டும் தான் உலகத்த மாத்த முடியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஏஐ வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்த அது அதனுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறையில வந்து ஏற்படுத்தி குடுக்குது. ஸ்மார்ட்டர் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, நமக்கு தெரியாத விஷயங்கள நமக்கு வந்து பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால ஏஐ வந்து என்ன வந்து பணக்காரனா ஆக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அதே மாதிரி நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, ஏஐ வந்து என்னுடைய ஃபேமிலியில தினமும் ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஒரு பெட்டர் டெசிஷன் வந்து உங்களுடைய ஒரு மாச சேலரிய விட ஒரு பெரிய இம்பாக்ட்ட, ஒரு பெரிய லாபத்த வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். அதற்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும். நான் லேர்ன் ஏஐ இன் 2 டேஸ் அப்படின்ற செஷன் வந்து மந்த்லி நான் நடத்திட்டு இருக்கேன். வெபினார்ஸ் ரன் பண்றேன். ரெக்கார்டட் கோர்ஸ் குடுக்குறேன். நெறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது வந்து ஒரு லைஃப் டைம் ஆக்சஸ் குடுக்குற ஒரு ப்ரோகிராம். ஏன்னா ஏஐ வந்து ஒரு கன்டினியூயஸ் லேர்னிங். நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். நாங்க அதுல நெறைய டூல்ஸ் சொல்லிக் குடுக்குறோம். எசென்ஷியல் டூல்ஸ், ப்ராம்ப்டிங் இன் அண்ட் அவுட் சொல்லித் தர்றோம். அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து ஏஐ எங்க இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனாய்டு ஏஐனா என்ன? ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா என்ன? என்ன லெவல்ல இருந்தா நீங்க ஏஐல சம்பாரிக்கலாம்? இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க சொல்லித் தர்றோம். டீடைல்ஸ் வந்து நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.